வெளியே வச்சுக்கிறா ஒரு மாயம் பூ என்ன தெரியுமா நிக்க 100 ரூபாய் நிக்க ஒரு மாயம் பூ மாலை வச்சு வந்து போட்டு போய்க்கிறா இன்னும் 1/2 மணி நேரம் கிளம்பிக்கா எவனா கிளந்து வர வச்சு தூக்கி தள்ளி வச்சு போட நானா பண்ணுறேன் எதனாக இதாடா குளிக்க போறாங்க தலைக்க ஊற்றி போற எண்ணெய் எடுத்து என்னத்துக்கு எண்ணெய் எடுத்து வச்சுட்டா ஒரு இதுவும் புரியாதா எவ்வளவு வேலை ஓடி 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 செஞ்சு அம்மா ஐயோ மொத்தம் நரம்பு திருமணத்திற்கு பொருளை கொண்டு வர சொன்னேன். ஆமாங்க ஏங்க இப்பதாங்க நான் கொண்டு வச்சேன் காக்கா ஐயா ஆணு தரக எங்க வச்சது எல்லா சாமானுங்க தான் கொண்டு வச்சேன் சாமானுங்க வச்சா ஆமா நீங்க வச்சா நான் வச்சேன் கால ஓய் வெளிய வைக்கலாமா ஏமா எல்லாம் வாங்க தூக்கி முட்டா நான் பண்ணிட்டேன் அதுக்கு தான் நீ வெளிய வச்ச நான் உள்ள வச்சேன் அப்பா 10 ரூபாய் கொண்டு உள்ள வச்சு பாரு மகாராணி பீரோ கீழ வச்சு எங்க அது பீரோ ஏ அறிவு காட்டணும் திருமண பாட்டில் எண்ணெய் எடுத்துன்னு வந்து எல்லாம் கடைக்கு வாங்கத்தான் ஏன்னா சில தலைவி தடவாத வந்திருப்பாங்க எண்ணெய் தருவாங்க கல்யாணத்துக்கு வரும் எண்ணெய் தேய்க்க வருவாங்க எண்ணெய் தேய்ச்சா கூட உள்ளதான் தேய்ப்பாங்க மனம் எல்லாம் தேய்ச்சி போவாங்க ஒன்று கூலி தாலி ஊத்து போறாங்க தாலி ஊத்த மாட்டாங்களா அவங்க ஒரு ரூம்ல போய் குளிக்க போறாங்க பாத்ரூம் வைக்கிறது நீ அங்க வைக்கிறீங்க அப்ப நான் தாமா யாரா கூட வச்சுட்டு இருக்கிறேன் யாரா கூடமா நம்பர்ல இருந்தா வைக்க மாட்டேன் வேற நம்பர் ஐயோ நீ யாபாங்க போற மாப்பிள்ளை கூட்டு வா இது 2025 என் வாகனம் ஒரு பக்கத்துல நிறுத்தி அங்கேயே இருக்கிறேன் நீங்க தப்பாதான் நினைக்கிறீங்க அந்த காலத்துல பெண்ணு பார்த்தாலும் மாட்டு வந்தா பொண்ணு பார்க்க போவாங்களா ரோடு சரி கிடையாது குழிப்பால் அதிகம் தொடாக்கு புடாக்கு போடு அந்த வண்டி குடல் ஆட்டிக்கும் அது ஓட்ட வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது அதான் நான் சொல்ல வந்தேன் சொல்லுங்க மாமி காமெடி நல்ல காலம் நல்ல கையை ஆண்டவன் படைக்கிறான் ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது உருவான குழந்தை மண்ணில ஜனமாகின்ற போது அந்த குழந்தை மண்ணுக்கு வரும்போது இருகரத்து கையை மூடிக்கிட்டு பிறகுது ஏன் இந்த இருகரத்து மூடிக்கிறது தெரியுமா எதுக்காக வலது கரத்துல புண்ணியத்தையும் இடது கரத்துல பாவத்தை சுமந்து வருது இந்த வலது கையும் வலது காலம் தான் நன்மைக்கு பயன்படும் தீமைக்கு தான் வேலைக்கார தூக்கி போறா நீங்க கீழே குடிச்சு
என்ன ஆமா மாப்பிள்ளை வீட்டுக்காரி எல்லாம் வந்துட்டாங்க. ஆமா. பொண்ணு வீட்டுக்காரி ஒருத்தர் கூட காணுமே. ஆமா, நான் கூட அதான் சந்தேகமா இருக்குது. பொண்ணு வீட்டுக்காரி தான் தப்பு பண்றாங்க. ஏன்? அவங்க லேட்டா வந்துடுறாங்க. அப்புறம் சாப்பாடு காலியா போச்சு, சாம்பார் காலியா போச்சு, பட்டாசு இல்ல, அது இல்ல, இதுக்கு ஒரு தகராத்து நடக்கும். சண்டை வச்சு டைமோட வந்தாங்க அவங்க கூப்பிடு. எவா, பேமி, யாருவா? லேட்டா வந்து சாப்பாடு அல்ல, சாம்பார் இல்ல. நீங்க பெண் வீட்டுக்காரா? பெண்ணுக்கு அண்ணன் நான் தான் உனக்கு. என் மகன் ஏழைன்னு சொன்னான். ஏழையா இருந்தாலும் இதயம் இருக்கு. ஏங்க வேறோட வந்திருப்பேன். என்ன ஆயிரம் சொந்த பாதை இல்ல, ஊர் மகளமா கூட்டிட்டு வந்தேன். இல்ல அப்பதான் ஒருத்தர் பால் கறக்கு போறாங்க. அவங்க பால் கறந்து வந்து அவங்க இருந்து இட்டுன்னு வந்தாங்க. வர வழியில டிராபிக் ஜாம். டிராபிக் ஆயிடுச்சு. டிராபிக் ஜாம் அதெல்லாம் கடந்த வாரம் நேரமாச்சு. நீ இருக்குது பொண்ணுங்க. ஏம்மா கோசி கல்யாணமா கல்யாணம் எப்படிதான் வாயில் நல்ல வார்த்தையே வராதா கல்யாணம் வீடு கிரக பிரவேசம் கோயில் கும்பாபிஷேகம் ஆனா ஒரிஜினல் மந்திரம் சொல்றதெல்லாம் ஐயர்லாம் இல்ல. இந்த மாசம் ஐயர் கிடைக்கல. நான் சொல்லி எனக்கு தெரியும். ஆமா ஆமா உனக்கு எப்படி தெரியும்? அட அதெல்லாம் வேற விஷயம். சரி சரி மந்திரத்தை சொல்லு. ஆமா நீ என்ன லவ் பண்ற? தங்கச்சி வாப்பிக்காக இல்லப்பா, எப்பா ஒரு கல்யாணத்துக்கு போனேன் நான் ஒரு வாரத்துக்கு முன்ன. மந்திரம்லாம் சொல்லிக்கின்னு இருந்தேன். சேலை மாத்தினோம். அப்புறமேட்டு பார்த்தா ஆளை காணும். நான் பார்த்தா லவ் பண்ண பைக் தூக்கின்னு போயின்னு போயிருந்தேன். அதுதான் முதல்ல தங்கச்சி அப்படின்னா நான் வளர்க்கல. நானு எந்த காரணம் அது போல வளர்க்கறதுக்கு தெரியல. ஏன் பாக்குறீங்க? என்ன மேரேஜோ எந்த மேரேஜ் தான் ஒண்ணுதான். சரி விடுமா, உருவாதுக்கிறியா? அதுக்காகல அப்பத்திக்கெல்லாம் நான் எப்படி தெரியுமா, அந்த பெரியவங்கிறாங்க பேர், அவங்களாம் வந்து பொண்ணு போய் அவங்க பாத்துக்க மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க. அதே போல பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்க விட மாட்டாங்க, போட்டா கூட காட்ட மாட்டாங்க. மாப்பிள்ளை பாத்துட்டுமான்னு சொன்னா சரியா போச்சு. ஏன்னா அப்பத்திக்கெல்லாம் அப்பா அம்மா தான் பாப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு முன்னே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறான், பைக்கில் உட்கார வச்சுக்கிறான், டர்ரு அப்புறம் மணமேல வந்து உட்காரான், மந்திரம் சொல்லிக்கினே இருக்கிறான். கேட்டா 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி விடு. அண்ணன் வீட்டு திருமணம். ஆமா 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 இல்லையா? இல்ல இல்ல அப்பா அம்மா யாருமே இல்லை. நான் இங்கதானே கேட்டுங்க. நீ சொல்லமா